அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீது உண்டாகட்டுமா. அருமையான புனிதமான ஒரு ஜும்மா, அதுவும் மீலாது நபி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்துடைய மீலாது விழாக்கள் கொண்டாடக்கூடிய ஜும்மாவுடைய சிறப்பான ஒரு நாள். அல்லாஹ்வே அனைத்து மக்களுக்கும், இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் ஜும்மா தொழுகை சிறப்பான தொழுகை தொழக்கூடிய பாக்கி தந்து எல்லா பரக்கத்துகளும் ரஹ்மத்துகளும் இந்த ஜும்மா பெருநாளுடைய சிறப்பை உலக முஸ்லீம்களுக்கு யா அல்லாஹ் அடையும் பாக்கி தருவானாக. ஆமீன். அதிகமான ஸலவாத்துகளை சலாம் சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பான மாதத்திலே, அதையும் சிறப்பாக சொல்லக்கூடிய மாதத்திலே அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ஆய்வு செய்யக்கூடிய பரக்கத்து ஆன ரஹ்மத்தான அந்த நபி அவங்களுடைய சிறப்பான வாழ்க்கை எல்லோரும் பகிர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான அருமையான ஒரு நாள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய எல்லா ஸலவாத்துகளையும் துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து அதிகமான மீலாது விழாக்களை அடைவதற்கும் கனவிலும் நனவிலும் ஜியாரத்தும் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. அந்த ஸலாத்துடைய சிறப்பத்தை பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب من ولده ووالده والناس أجمعين، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. أشرق البدر علينا فاختفت منه البدور، مثل حسنك ما رأينا يا رسول الله، قد يا وجه سرور يا حبيب الله، يا نبي سلام عليكم، يا رسول سلام عليكم، يا حبيب سلام عليكم، يا رسول الله صلوات الله عليكم يا حبيب الله. வல்லவனை போற்றி கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்துகளையும் சலாம்களையும் புகழ் மாலைகளையும் நாம் எல்லாம் அனுதினமாக ஒவ்வொரு நாள்களும் நாம் எல்லாம் நபி மீது அதிகமான புகழ்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாள் இன்னும் பாதி அடுத்த ஜும்மாவில் நிறைவேறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சிறப்புகள் நம்ம மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இல்லாமல் மறுமையில் நாம் எல்லாம் சொர்க்கம் போக முடியாது. அப்படின்னா ஒருத்தர் 500 வருஷம் இபாதத் செஞ்சு அந்த இபாதத்தை வைத்து அல்லாஹ் நான் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி வை என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், மறக்க மாட்டேன். இவரை அனைத்து நரகத்தையெல்லாம் சுட்டி காட்டுங்க சொல்லும் பொழுது நரகத்தையெல்லாம் சுட்டி காட்டுவாங்க. ஆனால் அவனால் போக முடியாது. தண்ணி தாகம், சூடு, வெக்க அவனால் முடியல. அப்போ தண்ணீர் கேட்பாங்க. மறக்க சொல்லுவாங்க, இங்கே தண்ணீர்லாம் கிடைக்காது, அமல் தான், அமல் கொடுத்தா தான் தண்ணியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அமலை கொடுக்குறாங்க, தண்ணீர் வாங்கி கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் போகிறாங்க, தாங்க முடியல, மறுபடியும் தண்ணீர், மறுபடியும் அமல். இப்படியே போக போக அமலெல்லாம் முடிஞ்சு போய் அவனால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்போ தான் அல்லாஹ் நினைச்சு, அல்லாஹுவே ரஹ்மானே, என்னுடைய அமலெல்லாம் ஒரு அமலாகவே இல்லை, என்னுடைய அமலை கொண்டு நான் சொர்க்கம் போக முடியாதுன்னு சொல்லி அவங்க நினைத்ததை நம்ம ஏராளமான நம்மலாம்
பார்த்துருக்கோம். வாழும் காலம் பூராவுமே சஜிதாவிலே இருந்து நன்றி கடனை நம்ம செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல், அல்லாஹ்வுடைய ஆதரவு இல்லாமல் சொர்க்கம் போக முடியும். அதே மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் இல்லாமல் நம்ம சொர்க்கம் போக முடியாது. எல்லா நபிமாவுடைய உம்மத்துகளும் எனக்கு சஃபா செய்ய பரிந்துரை செய்ய ஓடுகின்ற பொழுது இறுதியிலே காட்டுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரூணியமான அம்மா அரசல்லாக்க ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்துக்கே ரஹ்மத்தான வந்த மாணவி முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் தான் அந்த ஷஃபாத்துடைய பாக்கியத்தை அடையக்கூடிய வந்து அல்லாஹ் கடைசி ஈமான் உள்ளவரை என்னுடைய உம்மத்துகளுக்கு நீ ஷஃபா செய்வாய் என்று பரிந்துரை செய்வாங்க. அதன் மூலயமா தான் நம்மெல்லாம் சொர்க்கம் போக முடியும். அப்படிப்பட்ட மறுமையுடைய நம்ம சொர்க்கத்துக்கு போவதற்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் இல்லாமல் யாராலும் சொர்க்கம் போக முடியும். அந்த சிறப்பான அந்த ரஹ்மத்து பரக்கத்து அது மாதிரி இம்மை மறுமை வெற்றி அடைவதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் இல்லாமல் முடியாது. நபி அவங்களுடைய ஸலவாத், நபி அவங்களுடைய அந்த ஸலவாத்தில் அந்த ஸலவாத் இல்லாமல் இம்மையிலேயும் மறுமையிலேயும் யாராலும் வெற்றி பெற முடியாது. எனவே தான் பொது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சொல்கின்ற பொழுது நீங்கள் அதே ஸலவாத் சொல்லுங்க சொல்லுவாங்க. யா அல்லாஹ் ஊரில் மழையே பெய்யலையே என்ன செய்யுங்க, நீங்கள் ஸலவாத் ஓதுங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. யா அல்லாஹ் எனக்கு சிரமமாக இருக்குது வறுமையாக இருக்குது ஸலவாத் ஓதுங்க. இப்படி எல்லா கேள்விக்கும் பதிலாக ஸலவாத்துகளை சொல்லுங்க என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்துடைய மகிமை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸலவாத்துடைய மகிமை எல்லா உலகத்துடைய படைப்பெண்களும் சொல்லக்கூடிய ஒன்றுதான் ஸலவாத். இன்னல்லாஹ மலாயிகத்து யுஸல்லூ நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லம் தஸ்லீமா. அல்லாஹ் சொல்லுவான், நானும் மலக்குமார நபி மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நீங்களும் நபி மீது ஸலவாத்துகளை சொல்லிக்கொண்டு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சுப்ஹானஹு வ தஆலா அது எதுவுமே அல்லாஹ் செய்யாது. தொழுகக்கூடிய வேலையை நான் செய்ய நீங்கள் செய்ய, நான் தொழுகிறேன் நீங்கள் தொழுங்க சொல்ல, ஜக்காத்து நான் கொடுக்க நீங்கள் கொடுங்கன்னு சொல்ல, அது மாதிரி நான் என்ன செய்ய நான் உணவு கொடுக்குறேன் நீங்கள் உணவு கொடுங்கன்னு சொல்ல, நான் ஸலவாத்துன்னு வருகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், நாமும் மலக்குமாரும் சொல்கிறோம், நீங்களும் மனிதர்களை நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஸலவாத் ஏராளமான ஸலவாத்துகள் இருக்கிறது. அதில் 1க்கு 10 நன்மைகள் எழுதப்படும். ஒரு ஸலவாத் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸலவாத் நம்ம சொன்னால் ஒரு ஸலவாத்துக்கு 10 நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுகிறான், 10 தீமைகளை அல்லாஹ் மன்னிக்கிறான், 10 தரஜாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறகு உயர்த்துகிறான். அப்போ ஒரு ஸலவாத்துக்கு எப்படின்னா நம்ம டெய்லி 100 ஸலவாத்து ஓதுறோம்னா எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும், எவ்வளோ பாவங்கள் மன்னிக்கப்படும், எவ்வளோ அந்தஸ்து நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட்டி தரலாம். அதுவும் இல்லாமல் இன்னும் சில ஏராளமான ஸலவாத்துகள் ஒன்று ஓதுனா 1,00,000 நன்மை தரக்கூடிய ஸலவாத். அதது ஸலாத் சொல்லுவோம், அதது ஸலாத். அதை நீங்கள் நம்ம சொல்லுவதை போட்டு கேட்டு வீடியோ காலையில் போட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஸலவாத்தை பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை ஓதுனா போதும் 1,00,000 நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கும். அது என்ன ஸலவாத்து? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் அதத மாஃபி இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். சின்ன ஸலவாத்து தான், 1,00,000. ஒன்று சொன்னால் 1க்கு 1,00,000 நன்மை. அப்படிப்பட்ட ஸலவாத்து சொல்லி நன்மைகள் அதிகப்படுத்தக்கூடிய மாதத்திலே நாட்களே அதுவும் குறிப்பாக ஜும்மாவுடைய நாள் இருக்கிறோம். அதுவும் நபி அவங்களுடைய பிறந்த மாதத்துடைய முதலாவது ஜும்மா, சிறப்பான ஜும்மா. அது என்ன ஸலவாத்து ஓதணும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மதின் அதத மா ஃபீ இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ் என்று சொல்லக்கூடிய 1,00,000 ஸலவாத்து தரக்கூடிய நன்மைகள் தரக்கூடிய ஸலவாத். அது மாதிரி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்து பரக்கத்தில் அடைவதற்கு UAE உள்ள அலிகான்னு சொல்லக்கூடிய அவங்கள்ட்ட நம்ம அங்கே வேலை செய்யக்கூடியவங்க, இந்தியாவுக்கு வேலைக்கு போகிறவங்க, வேலையெல்லாம் எதுவுமே இல்லை, வேலை இல்லாத வறுமை இருக்கக்கூடிய நேரத்தில் UAE அலிகான் இமாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, பெரிய இமாம். அந்த இமாம் சொல்லுவாங்க, நீங்கள் எனக்கு வேலை இல்லை, வறுமையாக இருக்குது, என்ன செய்கிறது, நம்ம கஷ்டமாக இருக்குது, ஊர்லேயும் கஷ்டப்படுறாங்க, நான் கொடுத்துட்டா ஊரில் அவங்க வந்து வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது இமாம் அலிகான் இமாம் சொல்லுவாங்க, பெரிய இமாம் அவங்க சொல்லுவாங்க,
கசரத்து ஸலாத்து நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகமாக நீங்கள் ஸலவாத்துகள் சொல்லிக்கொண்டே இருங்க. அதிகமாக நீங்கள் ஸலவாத்துகள் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அது தீர்வாகும். உங்களுடைய வறுமை போய்விடும், நோய்கள் அகன்றுவிடும், தேவைகள்லாம் நிறைவேறிவிடும், கஷ்டங்கள் போய்விடும், கவலைகள் போய்விடும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த ஸலவாத்து. கசரத்து ஸலாத்து நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் சொல்லுவார். அந்த சொல்லி அவங்க வழமைப்படுத்தணுன்னே வாழ்க்கையை அப்படியே அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் சொன்னதை ஒரு மிகப்பெரிய விஐபியாக, மிகப்பெரிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய விஐபியாக, வசதி வாய்ந்த மால்தாராக ஆகிவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகவராக காரணமே அவங்களுடைய ஸலவாத்து ஸலாம் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ சிறப்பு வச்சிருக்கிறான். அதாவது நாளை மறுமையிலே ஷஃபாத்துக்கும் ஒரு ஸலவாத்து தேவைப்படுகிறது. இம்மையிலையும் மறுமையை வெற்றி இந்த ஸலவாத்து சிறப்பு ஏராளமான சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய வழக்கமாக சொல்லக்கூடிய அவங்கெல்லாம் சொல்கின்ற பொழுது, நாமும் சொல்கின்ற பொழுது ஆமீன் சொல்கின்றார்கள். அந்த ஆமீன் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய தேவைகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைக்கப்படுகிறது. அவங்களும் நமக்கு துவா செய்கிறார்கள். ஆக நம்முடைய இந்த ஸலவாத் மூலமாக எல்லா துவாக்களையும் தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தர்றான். வளமையான முறையில் நம்ம ஸலவாத்து அதிகப்படியான முறையில் ஸலவாத்துகளை நம்ம ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய பட்சத்திலே நம்முடைய எல்லாத்துக்கும் தீர்வு, மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமே இந்த ஸலவாத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஸலாத்து ஸலாம் சொல்லக்கூடிய புனிதமான நபி அவங்களுடைய பிறந்த மாதத்துடைய சிறப்பை கொண்டு நம்மெல்லாம் அதிகமான முறையிலே மௌலூது மஜ்லிஸிலே கலந்து கொள்வதற்கும், அது மாதிரி குழந்தைகள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவங்களுக்கும் பரிசுகளை வழங்கி அவங்க அந்த விழாவை கடக்க வைத்து எல்லா சீரோடும் சிறப்போடும் மீலாது விழாக்களை வருகின்ற மீலாது விழாக்களை வரக்கூடிய திருப்பூரில் இந்த டேட்டு வச்சிருக்கிறார்கள். 9ஆம் மாதம் 6ஆம் தேதி 9ஆம் மாதத்தில் சனிக்கிழமை வச்சிருக்கின்றார்கள். சிடிசி பக்கத்தில் ஊர்வலம் வச்சிருக்கின்றார்கள். எல்லாம் கலந்து கொண்டு அதே சிறப்பான முறையில் உம்ரா குழுக்கள் முறையில் உம்ராக்கு போகக்கூடிய நல்ல ஒரு திட்டமாக வழிவகை செஞ்சு ஏராளமான மக்கள் அதுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, உம்ராக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு அது கிடைக்கிது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மஹல்லாவாசிகளுக்கு நமக்கு கிடைத்து போகக்கூடிய ஒரு பாக்கி கிடைக்கட்டும். எல்லா மஹல்லாவாசியும் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் விழாக்களை சிறப்பிக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எல்லா துவாவும் பர்க்கத்தும் நம் அனைவருக்கும் தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.